பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், 100 கிராம் புளி கரைசலா, நறுக்கிய தக்காளி, 100 கிராம் உப்பு, மஞ்சத்தூள் 10 கிராம், கடுகு 5 கிராம், வெள்ளை வினிகர் 6 டீஸ்பூன், மிளகாத்தூள் 100 கிராம், நல்லெண்ணெய் 350 மில்லி, 1 கிலோ நாட்டு தக்காளியும் பெங்களூர் தக்காளியும் சேர்த்த மாதிரி. பெங்களூர் தக்காளியும் நாட்டு தக்காளியும் நல்லா ரொம்ப பழுத்ததாகவும் இல்லாமல் ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் நல்லா நடுத்தரமாக நல்லா ஃபார்மாக கல் மாதிரி இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் உப்பு போட்டு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இல்லைன்னா 10 கிராம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை மசிச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்துக்கிறோம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உப்பையும் மஞ்சள் தூளையும் தக்காளியில் போட்டு நல்லா அது நல்லா மசிச்சு நல்லா அதை கலந்துக்கிறோம். இது அதில் நல்லா சாரணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நல்லா நசிச்சு விட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த தக்காளி பழத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா புளிப்பு இதுலேருந்து தான் வரணும். அதே சமயம் சத்த பகுதியும் இருக்கணும். அப்போ தான் பாடி இருக்கும். ஊறுகாயில் கொஞ்சம் பாடி. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி அது மேலே வச்சு நல்லா சூடாக்குங்க. மிதமான தீயிலே இருக்கட்டும். 350 மில்லி நல்லெண்ணெய் சொல்லியிருக்கோம். அதை அதில் ஊற்றிட்டு அதை நல்லா சுட்டு வரட்டும், காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் அதில் 5 கிராம் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு தலை தட்டி ஃப்ளாட்டாக கும்பலாக எடுக்காமல் அதில் போட்டு அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மசிச்ச உப்பு மஞ்சள் தூள் கலந்த தக்காளி பீசஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதில் போட்டு நல்லா வேக விடணும். இது எண்ணெய் மேலே வர வரைக்கும் அது வேகணும். அந்த தக்காளி பழம் இப்போ தான் வெந்திருக்கு. இது வெந்தால் தான் அந்த ஊறுகாய் ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். ஸோ நல்லா வேக விடணும். இது நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம கடுகு போடுறோம். இந்த ஸ்டேஜில் வர மிளகா கூட 4-5 போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக. நல்லா வெடித்து வருது. ஸோ தக்காளி பழம் கலையை போட்டு நல்லா பரட்டி விட்டு அது நல்லா வெந்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் வேக விடணும். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா தக்காளி ஊறுகாய்க்கு பேஸு. அது நல்லா வெந்துச்சுன்னா தான் நீண்ட நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அது நல்லா வேகணும். நீங்கள் இது வெந்துட்டுருக்கும் போதே அது மசிச்சு விட்டுக்கலாம். அந்த பல்ப் ஃபுல்லாக ஸ்கின் விட்டு வெளில வர வரைக்கும் நம்ம அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எப்படி மேலே வருதுன்னு. ஸோ இந்த டைம் வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் புளி கரைசல் 100 கிராம் புளி எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா சுடு தண்ணி கூட கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியிலையோ இல்லை கையாலேயோ நல்லா மசிச்சு அந்த பல்ப் எடுக்கணும். தண்ணியாக எடுக்கக்கூடாது. நல்லா திக்கான பல்ப்பாக இருக்கணும். அதை தான் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த பல்ப் ஆட் பண்ணி இதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுலேயும் தண்ணி மேலே வர வரைக்கும் எண்ணெய் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் மேலே வரைக்கும் நல்லா கொதிச்சுன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ அது வேக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 100 கிராம் மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணுறோம். ஒவ்வொன்றையும் இதே மாதிரி தான் எண்ணெய் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணுறோம். 100 கிராம் மிளகாத்தூள் அதுதான் உரப்புக்கு. ஸோ புளிப்புக்கு தக்காளியும் புளியும் மிளகா உரப்புக்கும் போட்டு நல்லா கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் நல்லா வேக விடுங்க. எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். தக்காளி ஊறுகாயில் பொறுமையாக தான் வேலை பார்க்க முடியும். ரொம்ப சின்ன குக்கு தான். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வெந்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் பொறுமையாக நின்று பண்ணிட்டோன்னா தக்காளி ஊறுகாய் ரெடி. ஸோ தக்காளி ஊறுகாயில் பொறுமையாக கையாளுறது தான், டைம் இருக்கணும். ஸோ அதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நல்ல ஊறுகாய் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம பாட்டில்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ். அது நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஸ்டெரிலைஸ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதை நம்ம ஒரு வுட்டன் பிளாங்க்லேயோ இல்லை டேபிள் மேலேயோ வச்சு இந்த சுட ஊறுகாவை சூடாக அதில் நம்ம இறக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் போட போகிறது பெருங்காயத்தூள். ஸோ பெருங்காயத்தூள் நம்ம 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கோம். அதை நம்ம அதில் மிளகா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளையும் வினிகர் 6 டீஸ்பூன் ஒயிட் வினிகர்
எந்த வினிகராக இருந்தாலும் வெள்ளை வினிகர் 6 டீஸ்பூன், அதையும் பெருங்காயத்தூளையும் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு அது கலக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து பாட்டிலில் அடைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு போச்சு. இவ்வளோ சிம்பிளான ஒரு ஊறுகாய், அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஊறுகாய். இதை நீங்கள் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஏதாவது தொட்டுக்க இல்லையா, இல்லை தொட்டுக்க பிடிக்கலையா சாப்பாடுக்கு, அப்போ இது ரொம்ப கை கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ணுறது. அப்பப்போ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் பிக்கல் ரெடியாக இருக்கும். சாப்பாடில் போட்டு கூட சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டிலையே பண்ணி ஹெல்த்தியாக, தக்காளி நல்லா சீப்பாக விற்கும் போது வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, 6 மாதம் மினிமம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஹேண்டியாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பாடு வந்து ஏதாவது இல்லைன்னா டக்குன்னு கை கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஹேண்டியான ஒரு விஷயம். கடையில் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு இது வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், திரும்பி மிளகாவும் நல்லா அதில் கலந்து எண்ணெய் மேலே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதை போடுறோம். அதை போட்டு ஒரு கிளறி விட்டு 6 டேபிள் ஸ்பூன் வெள்ளை வினிகரையும் ஊற்றி அதையும் ஒரு கிளறி விட்டு உடனே நம்ம பாட்டிலில் ஊறுகாவை அடைச்சிடுறோம். ஸோ இந்த சூடாக ஊறுகாய் எடுத்து பாட்டிலில் போட்டுறதுக்கு நான் சொன்னாலே பாட்டிலை ஸ்டெரிலைஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கணும்னு. அதை நம்ம ஒரு உடன் பிளாங்க்லேயோ டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே இந்த சுட ஊறுகாவை சூடோடு போய் அதில் போட போகிறோம். இல்லைன்னா அந்த பாட்டில் உடஞ்சிரும். டேபிள் மேலே இல்லைன்னா, உடன் டேபிள் சர்ஃபேஸில் இல்லைன்னா அந்த ஹீட் தாங்காமல் பாட்டில் உடஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம கிளாஸ் பாட்டிலில் அப்படியே சூடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாட்டிலில். அதனால் ட்ரையாக இருக்குது, சுத்தமாக தண்ணி இல்லை. இதில் நம்ம இந்த ஊறுகாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து நம்ம உடனே சாப்பிட்லாம், ஏன்னா அதில் எந்த கெமிக்கலும் நம்ம போடலை. அதனால் அதை அடுத்த நிமிஷமே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ பெரிய பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். டைனிங் டேபிள் மேலே நம்ம ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கலாம். அப்போ ஏன்னா அது வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு. பெரிய பாட்டிலேருந்து நம்ம டேரெக்டாக ஸ்பூன் போட்டு எடுக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது தண்ணியோ இல்லை ஏதாவது வந்து அது வீணாக்கிடும். அதனால் பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி தனியாக வச்சுட்டு டைனிங் டேபிளில் எப்பயுமே சின்னோண்டு பாட்டிலையோ சின்னோண்டு ஒரு பீங்காய் ஒரு ஏதாவது கிண்ணத்துலேயோ நம்மளுக்கு வேணுங்கிறது வச்சுக்கிட்டு அதை மூடி போட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து அப்படியே வீணாக போயிடுச்சுனாலும் அது மாதிரி தான் வீணாக போகும். இது சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஊறுகாய் எப்பயுமே உடன் சர்ஃபேஸில் வச்சு தான் எந்த கிளாஸ்லேயும் நம்ம வந்து சூடாக ஊறுகாவோ எதையுமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லைன்னா அது ஹீட் தாங்காமல் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறினோன்னா மூடி போட்டு வச்சுடுங்க. இல்லைன்னா வேர்த்துரும். அதனால் பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. ஆனால் மூடி போடுறது வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அதனால் சூடு வந்து எவாப்ரேட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். Yummy tomato pickle ready. Wishing all Indian YouTubers and white tea viewers a happy Pongal. Thank you for watching Pulpy Tamarind Channel. Tomato Pickle. Please subscribe, share, like and comment and press bell icon for notifications. Pulpy Tamarind wishes all happy